அதான் அவருடைய பிறந்தநாள் 22 ஜூன் 22 ஜூன் 18ஆம் தேதி இந்த படம் வருங்கிற மாதிரி தான் இப்போதைக்கு தகவல் இருக்குது. அதற்குள் அந்த படத்தின் தொடர்பான பிரச்சனைகள்லாம் சால்வ் ஆயிரும். ஏதோ அந்த கேவிஎன் நிறுவனத்துக்கும் சென்சார் அலுவலகத்துக்கும் இடையில ஒரு ஈகோ பிரச்சனை ஒன்று போயிட்டு இருந்துச்சு. இப்போ இவர் முதலமைச்சர் ஆகிட்டதுனால அது ரொம்ப ஈஸியாக போயிடும். இனிமேல் அது வந்து இதற்கப்புறம் முரண்டு பிடிக்க மாட்டாங்கன்னு தான் தோணுது. வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஆனால் இது வரைக்கும் அந்த ஜனநாயகன் சென்சார் தொடர்பாக சென்சார் அலுவலகத்திலேருந்து ஒரு மெயிலும் வரல, ஒரு தகவலும் வரல. அது அப்படியே கணத்தில் போட்ட கல் மாதிரி இருக்குது. ஆனால் தயாரிப்பாளர் வந்து ஜூன் 18 படத்தை ரிலீஸ் பண்ணிடலான்னு அதற்கான ஏற்பாடுகளை பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஏதோ ஒரு நம்பிக்கை அவருக்கு இருக்குது, அதனால் பண்ணிகிட்டு இருக்காரு. இதற்கப்புறம் தாமதிக்க மாட்டாங்கன்னு தான் நான் நினைக்கிறேன். இதுக்கப்புறம் அதை வச்சுட்டு என்ன பண்ண போகிறாங்க? ஏங்க ரசிகர்கள்லாம் அப்படியே அப்படி இருக்காங்க இந்த படத்தை பார்க்குறதுக்கு. நீங்கள் பாருங்கள், இந்த படம் வந்துருச்சு, செல்ஃபோனில் பார்த்துட்டாங்க, அப்படியே ஒரு சுணக்கம் இருந்துச்சுல்ல. இப்போ பாருங்கள் அந்த படம் வரும்போது அது எவ்வளோ பெரிய ஓப்பனிங்கையும் எப்படி கிராண்டியராக ரிலீஸ் ஆக போகுதுங்கிறதை மட்டும் பாருங்க. விசாரித்த வரைக்கும் 18ஆம் தேதி ரிலீஸ் பண்ணணும்னு ஒரு முயற்சி பண்ணிகிட்டு இருக்காரு. டிஸ்ட்ரிபியூட்டர்ஸுக்கும் அதுதான் சொல்லி வச்சுருக்காங்க. ஸோ அதனால் அது கட்டாயமாக வந்துடும். ஒருவேளை வரலைன்னா அவரே முதல்வர்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணி, சார் இதை வந்து இப்படியே கிடக்கு, நீங்களாவது ஏதாவது ஒரு முயற்சி பண்ணுங்கன்னு சொல்லுவார். அது ரொம்ப ஈஸியாக முடிஞ்சு. அவர் ஜனநாயகனுக்காக அவர் பின்னாடி சுற்றலை. அவர் ரொம்ப நாள் ஆச்சு மீட் பண்ணி இப்படி ஒரு சிக்கல் இருக்குங்கிறது தெரியும். அவங்க இந்த எலெக்ஷன் பரபரப்பில் அதை பற்றி விஜய் பேசவும் இல்லை. ஸோ அதுதான் நடந்துச்சு. இப்போ பதவியேற்பு அது இதுன்னு வரும்போது கூடவே வந்துட்டார் அவர். அவருடைய கஷ்டமும் இவருக்கு தெரியும் இல்லையா? கட்டாயமாக இவ்வளோ பெரிய தொகையை போட்டுட்டு ஒருத்தர் வந்து அப்படி தவிச்சு போய் நிற்கிறாருங்கிறது தெரியும் இல்லையா? இனிமேல் அந்த பயம் அவருக்கும் இருக்காது. ஒரு சிஎம் ஆகிட்டார், இனிமேல் இந்த கஷ்டத்தை ஈஸியாக தொடச்சிடுவாருங்கிறது அவருக்கும் தெரியும் இல்லை?